சிவனுக்கு அரோகரா. பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை வணங்கி, எல்லாம் வல்ல வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி, அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனே திருக்காரணீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாதம் தொடர் சொற்பொழிவு 31வது ஆண்டு காலம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றது. சக்தி பீடம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அடியேன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த ஆலயத்தினுடைய அறங்காவலர் குழு தலைவர் திரு மூர்த்தி ஐயா அவர்கள், ஆலயத்தினுடைய அறங்காவலர்கள் திருஞானம் மற்றும் லோகநாதன் ஐயா அவர்கள், குருநாதன் ஐயா அவர்கள், ரஜினிகாந்த் ஐயா அவர்கள், ஆலயத்தினுடைய செயல் அலுவலர் ரமணியம் ஐயா, ஆலய உழவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் ஐயா அவர்கள், அதே போல இங்கு வந்திருந்து தொடர்ந்து இறைவனுடைய திருவருளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிவ அடியார் பெருமக்கள், அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்துடன் சக்தி பீடம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தொடர்ந்து ஒவ்வொரு தலத்தை சிந்தித்து அந்த தலத்தில் என்னென்ன திருவிளையாடல் நடந்தது, அதே மாதிரி அந்த தலத்தை தரிசிக்க முடியாதவர்களுக்கும் நாம் எல்லாம் இருந்த இடத்திலிருந்தே திருக்காரணீஸ்வரர் ஆலயத்தில் ஆலய உழவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தின் மூலியமாக தொடர்ந்து தரிசனம் செய்து கொண்டு வரும். சிந்திக்கிறோம்னு சொல்றதை விட தரிசிக்கிறோம். அந்தந்த தலத்துக்கே நேரடியா போய் உட்கார்ந்து ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள்லாம் தவம் பண்றீங்க. எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். காலை மடக்கி உட்கார்ந்து இந்த முதுகை இப்படி நிமித்த முடியாம, அப்படி நிமித்த முடியாம, காலை நீட்ட முடியாம, நீட்டினா ஏன்பா சொற்பொழிவாளருக்கு முன்னாடி கால் நீட்டுறீங்கன்னு பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு பேச்சு. அதுக்கப்புறம் என்னது இது காலெல்லாம் நீட்டிட்டா கேட்பாங்கன்னு ஒரு பேச்சு. இதெல்லாம் இருந்தும் கஷ்டப்பட்டு இந்த கலியுகத்தில் கம்ப்யூட்டர் யுகத்திலும் உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய செல்போன் என்று சொல்லக்கூடியதில் எல்லாம் இருந்தும் கூட இறைவனுடைய இன்னருளை பெறுவதற்காக இந்த 1.5 மணி நேரம், இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் உட்கார்ந்து கேட்குறோம் அப்படின்றதுக்காக இவ்வளவு பேர் வந்திருக்கிறதே இறைவன் அவன் அருளாலே அவன் தான் மனைவன். அவனுடைய திருவருள், நீங்கள் செய்த புண்ணியம், எவ்வளவு புண்ணியம் செய்தீங்கன்னு இதுலயே தெரியுது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒன்று இந்த என்ன ஒரு நேரத்துல எல்லாம் எங்க குருநாதர் பேசுறப்போ நம்ம நாகராஜன் ஐயா சொல்றார், இந்த ஃபுல்லா சுத்தி இருப்பாங்க, எங்க இருந்த அந்த தெரு முனைகள்ல அங்கங்க உட்கார்ந்து கேட்பாங்க ஒரு காலத்தில். ஆனா அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் கூட இன்றைக்கும் திருக்காரணீஸ்வரர்ல, ஆமா இன்னைக்கும் சைதாப்பேட்டை திருக்காரணீஸ்வரர் கோயில்ல உட்கார்ந்து இந்த சொற்பொழிவுகளுக்கு ஆதரவு கொடுப்பது போல உண்மையிலேயே வேற எந்த இடத்திலும் சென்னையில இல்லை அப்படின்னு நினைச்சு சொல்றேன். அந்த அளவுக்கு சைதை மக்களுக்கு உண்மையிலே அவ்வளவு பெரிய மனசு, அவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார். அதனாலதான் இங்க உட்கார்ந்து கேட்கறதுக்கே ஒரு புண்ணியம் செய்யணும். அது மாதிரி இந்த புண்ணியம் செய்திருப்பதனால் நம்மால கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கு. அதனால் இறைவனுடைய இன்னருளால் ஈங்கோய் மலை, அதை தான் நாம் எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு நேற்றைய தினத்திலே, அதாவது இந்த ஈங்கோய் மலையில தான் முசுகுந்த சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவர் குரங்காக இருந்து தேனால் அபிஷேகம் செய்தார். அகத்திய மகரிஷியாக இருக்கக்கூடியவர் ஈ வடிவம் எடுத்து சாவியினுடைய துவாரத்தின் வழியாக சென்று இறைவனை தரிசித்ததனால ஈங்கோய் மலை என்ற பெயர் வந்தது.
திருச்சிக்கு நிறைய பேர் நான் உட்கார்ந்துருக்கிற பொழுது கேட்டீங்க எப்படி போகிறதுன்னு. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். திருச்சிக்கு போயிட்டு திருச்சியில் இருந்து குளித்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு சென்று அங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஈங்கோய் மலை மரகத லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய மரகத பச்சையினால் ஆன ஒரு பெருமான். அந்த பெருமானை தரிசிப்பதற்கு கண்கோடி தேவை. அப்பேற்பட்ட ஒரு இறைவன். போக முடியாதவர்களுக்கு காரணீஸ்வரர் கருணை பண்ணியிருக்கார். எதன் மூலியமா? இந்த சக்தி பீடத்தின் மூலியமா, ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தின் மூலியமாக நமக்கு தொண்டு கொடுத்திருக்கிறார் கருணைக்கு. அது மட்டும் இல்லை, 18 சித்தர்கள் ஒன்று சேர்ந்து சச்சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நடத்திய ஒரு இடம் அப்படின்னா அது ஈங்கோய் மலை. நேற்றைக்கே அதை சொல்லியிருக்கேன். அதை நேற்றைக்கு வர முடியாதவர்களுக்காக இந்த சும்மா லைட்டா அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக இது ஒரு நிகழ்வு. நீங்கள்லாம் பார்க்கணுன்னா IRISல போயிட்டு நேரடியாகவே இங்கே நடந்தது அனைத்தும் அப்படியே ஒளிபரப்பு. இப்போ ஒளிபரப்பு போயிட்டு இருக்கு. நேற்றைக்குரியது 7 மணிக்கு ஒளிபரப்பு ஆயிடுச்சு. அதனால முசுகுந்த சக்கரவர்த்தி, அகத்தியர், அதற்கு பிறகு 18 சித்தர்கள், போகர் என்று சொல்லக்கூடியவர், கடைசியாக பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை முழு வடிவத்தை கொடுப்பதற்கு, இறுதி வடிவத்தை கொடுப்பதற்கு இந்த ஈங்கோய் மலையில் இருந்துதான் இறுதி வடிவம் கொடுத்தார். அது ஈங்கோய் மலையினுடைய தலபுராணமே சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஈங்கோய் மலையில் அடிவாரத்தில் போகருக்கும் கோயில் இருக்கிறது. அவரை தரிசனம் பண்ணி தான் ஈங்கோய் மலையின் மேல இருக்கக்கூடிய மரகத லிங்கேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு இடம் தான் ஈங்கோய் மலை. அதுக்கப்புறமா ஆதிசேஷனும் வாயு பகவானும் தங்க யார் பெரியவர் அப்படின்னு சண்டை போட்டு அந்த சண்டையில ஜெயிக்கக்கூடியவர் வாயுதேவன். அந்த சண்டையில ஜெயிக்கிறவர் யாரு? வாயுதேவன் ஜெயிச்சு அதுல இருந்து அந்த மேருமலையை பெயர்த்து எடுத்து விழுந்த ஒரு சில இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அதுல இருக்கக்கூடிய என்ன பீடம்? மரகதம் விழுந்த இடம் மரகத லிங்கேஸ்வரர், மரகதாம்பிகை அப்படின்ற பேரோடு அங்க விளங்குறாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியதுதான் அந்த இடம். நேற்றைக்கு இதுக்குரிய சிறப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி சிவராத்திரி கழித்து ஒரு 3 நாள் யாரு வராங்க? ஆதித்த பகவானாக இருக்கக்கூடிய சூரியனுடைய வெளிச்சம் அங்க 3 நாள் விழுகிறது. அதே மாதிரி அந்த சூரியனுடைய வெளிச்சம் விழுகிற பொழுது அங்க இருக்கக்கூடிய மரகத லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய திருமேனி அதிசயமாக நிறம் மாறும். அதிசயமா அந்த 3 நாள் மட்டும் நிறம் மாறி இருக்குமா, பச்சை கலர்ல நமக்கு தெரியாது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பிரிங்கி மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் வண்டு ரூபமாக கொண்டு இறைவன் சிவபெருமானை மார்பகத்தில் ஓட்ட போட்டு தரிசனம் பண்ண இடம். ஆமா, அப்படி சொன்னாதான் புரியும். நேற்று மார்பகத்துல புகுந்தாருன்னா யாரோ ஒருத்தர் கேட்டார், அப்படின்னா என்னது? நான் இதுக்கு மேலே எப்படி இன்னும் எளிமையாக எனக்கு சொல்கிறதுன்னு தான் எனக்கே புரியலை. அதுக்கே நம்ம யூடியூப் சேனலில் சில பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன தெரியுமா? அந்த அம்மாவுக்கு குற்றிய லிகரம் தெரியல, லுகரம் தெரியல, அகரம் தெரியல, மகரம் தெரியலன்னு கம்ப்ளைண்ட் வந்துடுது. என்ன தமிழ் படிச்சுட்டு அந்த அம்மா பேசுது, கொச்சையாக பேசுது. நான் இதை விட இன்னும் எளிமையாக எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. அந்த அம்மாவுக்கு லகரம் வரல, உகரம் வரல, மகரம் வரலன்னு கம்ப்ளைண்ட் வருது. என்னமோ என்னெல்லாம் அவங்க கூப்பிட்டு வச்சு ஆமாம் முனைவர் பட்டம் கொடுத்து நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி, எதுக்கு பிஹெச்டிக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. படிக்காத பாமர மக்களுக்கும் புரிய வேண்டும் என்று தான் நான் எளிய முறையில் எளிய தமிழில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். விஷயமே அதுதான். ஏன்னா நான் உயர்வான தமிழில் பேசினேன்னா சில பேர் புரியாது. நேற்றே ஒரு 4 பேர் கேட்டாங்க, அவர் நுழைஞ்சார் அப்படின்னா நுழைந்தாருன்றதுக்கு நான் எப்படி இன்னும் நான் தமிழில் விளக்கம் கொடுக்குறது எனக்கே புரியல. அப்போ எப்படி சொல்கிறது? மார்பகத்தில் வண்டு ரூபமாக எடுத்து துளைத்து கொண்டு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி துளைத்தான்னா என்னதுன்னு கேட்குறார். நான் என்ன சொல்கிறது அதுக்கு பதில் இல்லை. இப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன் ஓட்டை போட்டுட்டுன்னு. இதையும் கமெண்ட்ஸ் தெரிவிக்கிறாங்க. என்ன அந்த அம்மா என்னமோ ஓட்டை போட்டு இதெல்லாம் சொற்பொழிவில் எப்படி தான் பேசுதுன்னு தெரியல, இதை வேற 4 பேர் உட்காந்து வேற கேட்குறாங்களாமேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன இதுக்கு மேலே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்றீங்களா, அவ்வளவுதான்றீங்களா? ஆனால் படிக்காத பாமரர்களுக்கும் புரியணுன்றது தான் என்னுடைய விருப்பம். என்ன
படித்தவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் படித்து தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் படிக்காதவர்களுக்கும் போய் சேரணும் இல்லையா? அதனால் அதற்கு தகுந்தாற் போல தான் பேசுகிறோம். இருந்தாலும் இறைவனுடைய கருணையினால் இறைவனுடைய இதயத்துக்குள் துளையிட்டு வண்டு ரூபமாக சென்று தரிசித்தார். இறைவன் சிவன் மட்டுமே போதும் என்று அதற்குரிய வரலாறு நேற்றே பார்த்துட்டோம். அப்படி அர்த்தநாரீஸ்வர சொரூபம் என்று அம்பாளுக்கு இடது பாகத்தை கொடுத்த ஒரு இடமாக ஈங்கோய் மலை விளங்குகிறது. என்ன விளங்குது? ஈங்கோய் மலையில தான் அர்த்தநாரீஸ்வர சொரூபத்தை கொடுத்தார். இப்போ அதற்கு பிறகு இறைவனுடைய கருணையினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவருடைய திரு வரலாறு எல்லாருமே பார்த்திருப்பீங்க, சிந்திச்சிருப்பீங்க. 63 நாயன்மார்களில் நால்வரில் 4 பேர்ல யாரு? 4 பெருமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல 4 பேர் காட்டிய வழியில போனோமா. இவருக்கு பேர் என்னது? வன் தொண்டர்னு பேரு. சிவபெருமான திட்டிய ஒரு பெருமான் அப்படின்னா இவர் தான். உனக்கு என்ன பைத்தியமான என்னென்ன பித்தா, முதல் பாட்டே அதுதான். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா. உனக்கு என்னையா பைத்தியம்? நான் எங்கேயா அடிமை? கேள்வி கேட்டவர். அதனால தான் இவருக்கு பேரே வன் தொண்டர் அப்படின்னு பேர். வன் தொண்டர்னா என்ன அர்த்தம்? கடவுளையும் திட்டுற உரிமை உள்ளவர். அதுக்கப்புறம் ஆனால் என்னவானாரு? தோழனாக ஆனார். அதை விட இன்னொரு சிறப்பு என்னது? உயிரோட திருக்கைலாயம் போகக்கூடிய யானை வந்து, அதை எது? வெள்ளை யானை வந்து அழைத்து கொண்டு போன ஒரு பெருமான் அப்படின்னா அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவருக்கு பங்குனி உத்தரத்திற்கு அந்த அம்மா பறவையார் கேட்குறாங்க, சுவாமி பங்குனி உத்தரத்துக்கு அன்னதானம் செய்யணும். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம். அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம். நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். இதுல இன்னொரு தானம் சேர்த்துக்கணும். என்ன தானம்? ஆடை தானம். என்ன தானம்? ஆடை தானம். எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? விலங்கிலிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவது ஆடை. ஆடை மட்டும் நீங்க எல்லாம் துணி உடுத்தலன்னா ஆடைன்னா சில பேருக்கு அது கூட தெரியாது. நான் பால் ஆடையா? ஆமா, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். ஆமா, ஆடைன்னா சில பேருக்கு தெரியாது. நீங்கெல்லாம் உடம்புல போட்டுருக்க துணி இருக்கே, அது துணி போடலைன்னா நாமும் விலங்கும் ஒன்னாயிடுவோம். அது போட்டிருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் மனிதர், விலங்கு விலங்காக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து ஆடைக்கு உண்டு. மானம் காப்பாற்றக்கூடிய ஒன்று எது? ஆடை என்று சொல்லக்கூடியது. அப்போ அந்த ஆடை என்று சொல்லக்கூடியது என்ன பண்ணணும்? கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழை எளியவருக்கு கொடுக்கணும். ஆனா சென்னையில என்ன பண்றீங்க? அப்பா ஒத்துக்கிட்டா சரி, பரவாயில்ல, அதெல்லாம் கௌரவம் பார்க்காம ஒத்துக்கிறீங்களே, அந்த விஷயத்துல பாராட்டணும். அதையும் போட்டு என்ன பண்றீங்க? பிளாஸ்டிக் வாளி வாங்கிடுறீங்க. என்ன பண்றீங்க? ஆமா, வாளி வாங்கிடுறோம். அது ஒரு வெயில போட்டா ஒரு 3 மாசம் இல்லைன்னா ஒரு 6 மாசம், அவ்வளவுதான். ஆனா கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழை எளியவருக்கு கொடுக்கணும். அதுதான் முறையும் கூட, பண்பாடும் கூட. என்ன? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். மான உயிரை விட மேலானது எது? மானம். உயிரை விட மேலானது மானம். அப்பன்னா மானம் காப்பாற்றுறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கணும். அதனால உடம்புக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அது போல மானமும் ரொம்ப முக்கியம். அதனால அந்த 5 தானம் செய்தால் மனிதர், இந்த 5ல் 1 செய்யலன்னாலும் விலங்குன்னு அர்த்தம். அப்பனா என்ன பண்ணோம்? அன்னதானம் செய்யணும், ஆடை தானம் செய்யணும், அறிவு தானம் செய்யணும். அறிவு தானம் தான் இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. நிறைய படிச்சிருந்தா ஏழை பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு டியூஷன் எடுக்கணும். ஒரு 4 பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் அதுக்கும் இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஃபீஸ் வாங்கிட்டு தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது எது? அறிவு தானம் செய்யணும். நிதானம் என்று சொல்லக்கூடியது மனிதர்கள் நிதானமாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? நிதானமாக இருக்கணும். மனிதர்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் அவசரப்படக்கூடாது. பட்டப்பகல்ல நட்டனர் சபையில 13,60,60,000 அரசர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது திரௌபதியினுடைய
செண்டி என்கின்ற ஆயத்தை வச்சு தரதரன்னு இழுத்துட்டு போனான். அந்த அம்மா அசர்ல, நீ இழுத்துட்டு போறியே போ. அப்பயும் அதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அந்த அம்மா ரஜசுதை, யோசிச்சு பாருங்க, வீட்டு விளக்கு. அப்போ கூட அந்த அம்மா நாம அந்த அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருப்போம். அந்த அம்மா சரி இழுத்துட்டு போறியே போ. அங்கே போனா நின்னா, சரி எல்லாரையும் கேள்வி கேட்கணும்னு தோணலை, எல்லார்கிட்டையும் நியாயம் கேட்போன்னு கேட்டார். நாம அந்த என்ன பண்ணியிருப்போம்? அந்த இடத்துல நமக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அது மட்டுமா பண்ணியிருப்போம்? தர்மராஜாவை எவ்வளவு பேசியிருப்போன்னே தெரியாது. படும்பாவி, உங்க அப்பா எங்க அப்பா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்குற மாதிரி பாவி உங்க கையில கொடுத்ததுக்கு நீ வச்சு ஆடிட்டிய. எவ்வளவு கேள்வி கேட்டிருப்போன்னு சொல்ல முடியாது. தர்மராஜாவை எவ்வளவு திட்டியிருப்போன்னு தெரியாது. ஏன்னா இப்ப இருக்கிற வீட்டுக்காரையே அவ்வளவு திட்டுறோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு திட்டியிருப்போன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா சற்று கூட மனம் கலங்காமல் அழுதா. எப்ப அழுதா? அவன் இழுக்கிறதுக்கு முன்னாடி, செண்டு என்கின்ற ஆயுதம் போட்டு இழுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அவன் அழுதா? என்ன சொன்னா? நான் ரஜசுதை. அங்க வந்து என்ன, பெண்களுக்கு அந்த ஒற்றை துணியோட இருப்பாங்க, அந்த நேரத்தில் அங்க வரக்கூடாதுன்னு ஒரு நியதி. ஆனா அவன் தான் இழுத்துட்டு போறானே. இழுக்கிறவனுக்கே அசிங்கம் இல்லைன்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த அம்மா இப்படி இருக்கா, இவனை போய் எடுத்துட்டு வரானே, இவனுக்கு எங்கேயாவது இருக்கா, அவனை தான் பேசுவாங்களே தவிர அந்த அம்மாவை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதனால அந்த இடத்தில் நின்று கூட அவர் தைரியமாக பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் தளரக்கூடாதுன்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையும் நிதானம் இழக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், தர்மராஜாவும் நிதானம் இழக்கல. எந்த இடத்துல? அந்த இடத்துல நிதானம் இழக்கல. எல்லாரும் கோபப்பட்டாங்க. பீமசேனர் சொன்னார், அண்ணா அன்பே வாய்த்த வடிவழகை, யாரு? துருபதனுடைய மகளை, துர்சுதைமனன் தங்கையை, அது மட்டும் இல்ல மகா பதிவிரதையை கொண்டு வந்து இப்படி ஆடி இழந்து விட்டாயே சகாதேவா, எரிதனல் கொண்டு வா. எந்த கையால அண்ணன் வச்சு சூதாடினானா அந்த கையை சுட்டரிச்சிடலான்னா. யாரு? பீமசேனர் சொன்னார் இந்த வார்த்தையை. பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனர் சொன்னார், அண்ணனை போய் இப்படி சொல்றியேப்பா, இது நியாயமா? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கப்பும், இறுதியில தர்மம் வெல்லும், எவனும் கவலைப்படாதேன்னாங்க. அப்போ எல்லா தம்பிகளும் கோபப்பட்டாங்க. இவங்க கூத்தாடுறாங்க, சகனியை தூக்கி புட்பால் அடிச்சாங்க. ஆனா தர்மராஜா எந்த சூழ்நிலையிலையும் அந்த இடத்துல தர்மம் தவறாம உட்கார்ந்திருந்தார். தர்மராஜா மட்டும் தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்தார். அவர் மட்டும் அப்படி ஏறெடுத்து, யார கௌரவர்களை ஒரு ஏறெடுத்து அப்படி ஒரு பார்வையால பார்த்திருந்தாலும் அத்தனை பேரை எரிஞ்சு அப்பவே சாம்பலா போயிட்டு இருப்பான். அவர் அப்ப கூட கோபப்படல. அதை விட ஒன்னொன்னு, அவர் கோபம் என்று ஒன்று பட்டிருப்பாரே ஆனால் உலகம் அழிஞ்சிருக்கும். ஏன்? யமதர்மராஜாவினுடைய சொரூபம். யாருடைய சொரூபம்? யமதர்மராஜாவினுடைய சொரூபம். அப்ப யோசித்து பாருங்க, நிதானம் அந்த இடத்துல இழக்கல. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி பீம, கோபப்படாது. உனக்கு வர கோபம் எல்லாம் ஏரி தண்ணி குட்டை தண்ணி மாதிரி. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் பாருங்க, அதுதான் ரொம்ப அருமையா இருக்கும். என்ன தெரியுமா? ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்குமானால் அதை ஆற்றுவதற்கு ஒரு சொம்பு தண்ணியில ஆற்றலாம். ஒரு சொம்பு தண்ணி கொதிக்குமானால் அது குண்டான் தண்ணியில ஊற்றி ஆற்றலாம். குண்டான் தண்ணி கொதிக்குமானால் அண்டாவில் விட்டு ஆற்றலாம். அண்டா தண்ணி கொதிக்குமானால் கொப்பரையில விட்டு ஆற்றலாம். கொப்பரை தண்ணி கொதிக்குமானால் குட்டையில விட்டு ஆற்றலாம். குட்டை தண்ணி கொதிக்குமானால் குளத்தில் விட்டு ஆற்றலாம். குளத்து தண்ணி கொதிக்குமானால் ஏரியில விட்டு ஆற்றலாம். ஏரியில கொதிக்குமானால் கடல்ல விட்டு ஆத்தலாம. அதுக்கு அடுத்து இடையில ஒண்ணு இருக்கு. எதுல? ஆத்துல விட்டு ஆத்தலாம். ஆறு கொதிக்குமானால் கடல்ல விட்டு ஆத்தலாம். உங்களுக்கு வரக்கூடிய கோபம் எல்லாம் ஏரி தண்ணி, குட்டை தண்ணி, குளத்து தண்ணி. எனக்கு மட்டும் கோபம் என்று ஒன்று வருமே ஆனால் அன்று இவர் எவரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அப்பயே நிதானமா இருந்தார். இது எதுக்கு சொல்றேன்னா, தானம் செய்வது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம். அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம். 1,00,000 மடங்கு, அதை விட இன்னொன்னு கோடி மடங்கு சிறந்தது சமாதானம். விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம். ஆனா யார் விட்டு கொடுக்கறது? யார் விட்டு கொடுக்கறதுன்றதுதான் பிரச்சனையே. ஏன் அவன் தான் விட்டு கொடுக்கணும்? ஏன் எச்சப்பாலை குடிச்சவன் அவன் விட்டு கொடுக்கலன்னா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்?
நான் ஏன் விட்டு கொடுக்குறேன்? இப்படியே போய் தான் விட்டு கொடுக்காம மொத்த குடும்பமும் கெட்டு போறதுக்கு காரணமே விட்டு கொடுக்காத ஒரு தன்மை தான். அதனாலதான் சொன்னாங்க, கோடி மடங்கு சிறந்தது சமாதானம்னாங்க. இதுல விலங்கிலிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவது ஆடை என்று சொல்லக்கூடியது, ஆடைன்னு சொல்லக்கூடிய ஒன்று. இன்றைய தினத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மூலியமாக பார்த்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு தோழியை கூட்டிட்டு ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கலன்னு ஃப்ளைட்ல ஏறி வந்து தன்னுடைய மகளையும் அழைத்து வந்து அடியேனுக்காக அங்கிருந்து ஒரு புடவையும் எடுத்துட்டு வந்து பரிசும் கொடுத்து மனசு சொர்ணமா இருக்கு. அவங்கதான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்துக்கிறாங்க திருக்காரணீஸ்வரரை தரிசனம் பண்றதுக்காக. எப்ப பார்த்தாலும் வருஷந்தோறும் இந்த அம்மா திருக்காரணீஸ்வரர் சொல்றாரு. ஒரு முறையாவது திருக்காரணீஸ்வரரை பார்க்கணுன்றதுக்காகவே வந்துக்கிறாங்க. அப்பன்னா எவ்வளவு திருக்காரணீஸ்வரனுடைய பெருமைன்னு பாருங்க. அவ்வளவு பெருமைக்குரியவர் திருக்காரணீஸ்வரர். ஏன் இதை சொல்றேன்னா, அவங்க மகள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களா, திருக்காரணீஸ்வரரை தரிசிக்க போறேன், அந்த அம்மாவை பார்க்க போறேன்னு சொன்ன உடனே இன்டர்வியூல செலக்ஷன் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கு வந்துக்குதான். எவ்வளவு சிறப்புன்னு யோசித்து பாருங்க. பார்க்க போறேன்னு சொன்னதுக்கே கொடுத்துருக்கிறார். இப்ப பார்த்துட்டாங்கல்ல, அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு திருக்காரணீஸ்வரருக்கு உண்டு. இதுக்கு நான் மகாலிங்கத்திற்கும் ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்திற்கும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன் உங்க கரகோஷத்தின் மூலியமா. ஏன்னா இந்த நிகழ்ச்சி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறது யூடியூப் மூலியமா IRIZ மகாலிங்கம். அதுக்கப்புறம் என்னை இந்த இடத்துல நம்ம நாகராஜன் ஐயா அவர்களும் ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தினுடைய அடியார் பெருமக்கள் நீங்களும் என்னை கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கும் நான் சேர்த்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, விலங்கிலிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவதுன்னு சொன்னேன் இல்லையா, ஆடை ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லையா. கிழிஞ்ச துணியாவது தச்சு யாருக்கு கொடுக்கணும்? ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு 5 தானம். அதே மாதிரி இன்னும் சில தானம் இருக்கு. வாழுகிற பொழுதே மனிதர்கள் என்ன பண்ணணும்? ரத்த தானம் செய்யணும். ஒரு முறை ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா புதிய ரத்தம் உடம்புல ஊடிச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது நிறைய பேர் என்ன சரிமா சொல்றாங்க, அப்போ நான் ரத்தம் கொடுத்ததுதான் இப்போ உடம்பு வீக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ரத்தம் கொடுத்தால் எத்தனை மணி நேரத்தில் அது திருப்பி நமக்கு சேர்ந்துரும்? 3 மணி நேரத்துக்குள்ள மீண்டும் நம்ம உடம்புல எந்த லெவல் முன்ன இருந்ததோ அதே லெவல் சேர்ந்துரும். நீங்க கவலையே பட வேண்டாம். இன்னொன்று, உங்களுக்கு எல்லாம் அன்பான வேண்டுகோள், உங்க இல்லத்தில் யார் மரணம் அடைந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 கண்ணு கொடுத்துருக்குறாங்க, அந்த 2 கண்ணை இறைவன் நீங்க எல்லாம் தானம் செய்யுங்க. கண்தானம் செய்வது மகா 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 சிறப்பு. ஒரே நாள் இருக்கக்கூடிய இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கு, எவ்வளவோ பேர் இறக்கிறார்கள். அவ்வளவு பேரும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் கண்தானம் பண்ணியிருந்தாவே, அவ்வளவு பேர் இறக்குறாங்க இல்லையா, அவ்வளவு பேரும் கண்தானம் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசத்துக்குள்ளரையே ஒரே ஒரு குருடர்கள் கூட இருக்க மாட்டாங்க நம்ம நாட்டில். ஆனா அதை நாம தான் என்ன பண்றதில்ல, பண்ண மாட்டேன்றோம். மண்ணை தின்னாலும் ஓகே சொல்லுவோம், நெருப்பு சாப்பிட்டாலும் ஓகே சொல்லுவோம். ஆனா இன்னொரு மனிதனுடைய உடம்பில் சென்று ஒருத்தருக்கு இல்லை. இப்ப நான் 2 கண்ணை 4 பேருக்கு வைக்கிறாங்க. எத்தனை பேருக்கு? 4 பேருக்கு. இப்ப முதல்ல எல்லாம் 2 பேருக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப 4 பேருக்கு விழியினுடைய திரையை பிரித்து 4 பேருக்கு பார்வை கொடுக்கக்கூடிய ஒரு அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு. அதனால தயவு செய்து எல்லாரும் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏன்னு கேட்டா, நாம் இறந்து விட்ட பிறகும் நான் அடிக்கடி சொல்லுவேன் பிரசங்கத்திலேயே, செத்து போகாமல் இருப்பதற்கு இறைவன் செவினி வச்சார். கடைசியா இறைவனுடைய திருநாமத்தை கேட்டுட்டு போனோன்றதுக்காக. ஆனா நாம இறந்து விட்டு போனாலும் இன்னொரு மனிதனுடைய சொரூபத்தில் இந்த உலகத்தை மட்டுமல்ல, இந்த திருக்காரணீஸ்வரரையும் மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் கண்தானத்தின் மூலியமாக கொடுக்கிறார். அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதனால தயவு செய்து அதையும் உங்களால மனம் இருக்கிறவங்களாவது செய்யுங்க. பைபிளை செத்துறதுக்கு அப்புறமா அந்த உடம்பு என்னவா இருக்குது. அதை விட இன்னொரு விஷயம், கூறு போட்டு
என்ன பண்ணுறாங்க? கூறு போடுறாங்களா இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்களா இல்லையா? பண்ணுறதானே. அதுக்கு அப்படியெல்லாம் செய்யறதுக்கு 2 தானத்தை நம்ம எழுதி வச்சுட்டு போனால் யாராவது யாருக்காவது அது பயன்படும் அல்லவா? அதனால முடிஞ்ச வரைக்கும் தான தர்மம் செய்யணும். அதில் முதல் தானம்னு சொன்ன இல்லையா, அன்னதானம். பறவை நாச்சியார் என்று சொல்லக்கூடிய அம்மையார் பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வதற்கு பொருள் இல்லை சுவாமின்னாங்க. சரி, அப்படியா, நான் போய் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், யார் கொடுக்குறாங்களோ அவங்க வாங்கிட்டு நம்ம பங்குனி உத்தரத்தை நடத்துவோன்னார். இப்படி எல்லா மலையும் தரிசனம் பண்ணிக்கிட்டே வந்தார். அப்படி தரிசனம் செய்து கொண்டே வருகிற பொழுது ஈங்கோய் மலைக்கு போனார். அங்கே போய் கேட்குறார், சுவாமி பங்குனி யுத்தத்துக்கு ரொம்ப நாள் இல்லை, இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்கு. சுவாமி செல்வம் 1 ரூபா கூட இல்லை, நான் எப்படி அன்னதானம் செய்வது? அதுவும் மனைவி வேற கேட்டா. மனைவி கேட்டால் கண்டிப்பாக வாங்கின்னு போய் கொடுக்கலன்னா அவள் 3 நாளைக்கு வேற பேச மாட்டா. உண்டா இல்லையா? எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு பேச மாட்டா. 3 நாளாக பேச மாட்டா. பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, சோறே ஆக மாட்டா. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, ஆமாம், குழாவில் தண்ணி வரலன்னா சாப்பாடு செய்ய மாட்டாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, குழாவில் தண்ணி வரல, வரும்போதே எதனா வாங்கிப்பா. ஆமாம், உடம்பு சரியில்லை, வரும்போதே எதனா வாங்கிப்பா. எந்த சொரூபத்திலையாவது எப்படியாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒன்று மனைவிக்குரிய உரிமை இல்லையா? அதனால இங்கே சொல்கிறார், என் மனைவி வேற பொருள் இல்லைன்னு சொல்லியிருக்கா சுவாமி, நீங்கள் எப்படியாவது எனக்கு பொருள் தரணும். சிவபெருமான் பார்த்தாயோ, எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கேட்டுட்டே இருக்கான். எங்கே பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருந்தால் நான் என்ன கொடுக்கவா முடியும்? அதான் பார்த்தார். அப்படியா, சரி. ஏற்கனவே என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, மணிமுத்தாற்றில் போட்டுட்டு திருவாரூர் குளத்தில் போய் எடுத்தாருல்ல, ஆற்றுல போட்டு குளத்தில் எடுத்தார். அந்த மாதிரி இப்போ இங்கே கேட்குறார், நான் என்ன செய்வதுன்னு பார்த்தார். ஓ அப்படியா? சிவபெருமான் பார்த்தார், புளிய மரத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இவர் தேடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், எங்கேயோ காணுங்க. உங்களை பார்க்காம நான் போக மாட்டேன்னு அங்கேயே உட்காந்துட்டார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஈங்கோய் மலையில் நடந்த ஒரு புராணம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்தார், இறைவனை காணாமல் போகக்கூடாதே, இறைவன் எங்கே தான் போனார்? பார்த்தா புளிய மரத்தை உட்காந்துருக்கிறார். இவன் போகிற மாதிரி தெரியல, நம்ம காட்சி கொடுத்து தான் ஆகணும்னு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்தார், மறைந்து அந்த புளிய மரத்தில் மறைஞ்சிருந்து அதுக்கப்புறமா காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தார், சுந்தரா என்ன வேணும்னா, நான் என்ன சாமி கேட்க போகிறேன், பங்குனி உத்தரத்துக்கு அன்னதானம் பண்ணணும், அதுக்கு தான் பொருள் வேணும்னார். அண்ணாண்டு பாருன்னார். பார்த்தார், எல்லா புளியாம்பழமும் தங்கப்பழமா. எப்படி இது? தங்கப்பழமா எல்லாத்தையும் பறித்து வேட்டியில் வச்சு கட்டிக்கிட்டார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சொல்லியாச்சு, அருள் கொடுத்தாச்சு. தங்க புளியம் பழம் கொடுத்த இடம்தான் ஈங்கோய் மலை. என்ன கொடுத்தார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அன்னதானம் செய்வதற்காக, பங்குனி உத்தரத்தினுடைய திருவிழாவை நடத்துவதற்காக. பங்குனி உத்தரத்தினுடைய சிறப்பு என்ன? எல்லா தெய்வத்திற்கும் திருமணம் நடந்த ஒரு நாள் பங்குனி உத்தரம். அர்ஜுன பெருமானுடைய அவதார தினம் பங்குனி உத்தரம். இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். ஒரே ஒரு தெய்வத்துக்கு மட்டும் கல்யாணம் மாறுபட்டு இருக்கும். எந்த தெய்வத்துக்கு? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.